என்னோட பேர் வந்து அம்மு. நான் செங்கல்பட்டில் இருக்கேன். என்னோட சொந்த ஊர் செங்கல்பட்டு. எனக்கு சுருட்ட முடி ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். அதனால வந்துட்டு எனக்கு ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் வீட்லேயே வந்து மிஷின் வாங்கி நான் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 1 இயர் நல்லா தான் சார் இருந்துச்சு. எனக்கு அவ்வளோதான் நினச்சேன், என் முடி போயிருச்சு, இதுக்கப்புறம் முடி இல்லை, அவ்வளோதான் நிரந்தரம், இவ்வளோதான் போல அப்படின்னு நினச்சேன். ஆனால் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு நல்ல ரிசல்ட்டு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயம் என்னென்னா, என் முடி எனக்கு திரும்ப வந்தது தான் ரொம்ப சந்தோஷமான விஷயமே. நான் நினச்சே பார்க்கல என்னோட முடி எனக்கு திரும்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் சார். இப்போ திருப்பி ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறீங்களா? சான்ஸே இல்லை சார், ஸ்ட்ரைட்னிங் பக்கமே போக மாட்டேன். இதோட உங்கள் ட்ரீட்மெண்ட்டு தான், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நான் என்னோட ஹேரை நான் பார்த்துப்பேன். ஆக்சுவலாக ஸ்ட்ரைட்னிங் வந்து விமன் எஸ்பெஷலி பண்ணவே கூடாது. ஏன்னா ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அது யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் அதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் கேன்சர் வரது கூட விமன்ஸ்க்கு வந்து ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஒரு ஸ்டடியே சொல்லுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஹெர்பல்லேருந்து நான் உங்கள் விமல். நம்ம டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் ஹெர்பல் கிளினிக்கு வந்து ஓகே லாங் டேர்மாக ஹேர் ஃபால் இருக்கிறவங்க, இல்லை அவங்க பேர் வந்து அம்மு, ஓகேங்களா, ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணணுன்ற ஆசையில் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க ஹேர் ஃபால் ரொம்ப ஹெவியாக ஆரம்பிச்சிருச்சு. ரூட்ஸ்லேருந்தே வேர்லேருந்து முடி கொத்து அவங்க விழ ஆரம்பிச்சிருச்சு. அந்த கண்டிஷனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ், நிறைய பார்லர்ஸ்லாம் போய் சொல்யூஷன்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்களுக்கு எதுவுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வராத பட்சத்தில் ஒரு பாயிண்ட்டை நம்மக்கிட்ட வந்தாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஒரு 4 months வந்து மெடிசின்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த 4 monthsல அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆச்சா இல்லையா, அவங்க என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அப்படின்றது நம்ம அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்களை பற்றி ஆல்ரெடி நம்ம நேருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நீங்கள் ஒரு ப்ரீஃபாக உங்களை பற்றி ஒரு அறிமுகப்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக சார். என்னோட பேர் வந்து அம்மு. நான் செங்கல்பட்டில் இருக்கேன். என்னோட சொந்த ஊர் செங்கல்பட்டு. நான் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 yearsஸாக நான் வந்து இங்கே வந்திருக்கேன். 10 yearsஸாக வந்து சென்னையில் இருக்கிறதுனால வந்து எனக்கு சுருட்ட முடி ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். அதனால வந்துட்டு எனக்கு ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் வீட்லேயே வந்து மிஷின் வாங்கி நான் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 1 year நல்லா தான் சார் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 yearsஸாக கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆச்சு முடி கொட்டுறது. அப்புறம் ரொம்ப ஜாஸ்தி ஆகணுன்னு நான் நிறைய ஃபோனில் வந்து நிறைய பார்த்துட்டு சரி எல்லாமே ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் வந்து பார்க்கும்போது ஷர்மிளான்னு ஒருத்தவங்க இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருந்துச்சு. ஸோ நானும் ட்ரை பண்ணால் எனக்கும் நல்லா இருக்கும்னு நினச்சி நான் வந்து டாக்டரை கால் பண்ணி கேட்டேன். சரி அந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கப்புறம் சரி நீங்களும் வாங்க அப்படின்னாங்க. நானும் வந்தேன். ட்ரீட்மெண்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நான் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு நல்லா இருக்குது, நல்ல ரிசல்ட் இருக்குது. ஓகே மேடம், உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷமாக ஹேர் ஃபால் இருந்திருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருப்பீங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அந்த ஜேர்னியை பற்றி, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்களேன். ஓகே சார். நான் வந்து 10 years ஆகுது சென்னைக்கு வந்து. சென்னையில் வந்து எனக்கு முடி கொட்டாமல் தான் இருந்துச்சு. எனக்கு வந்து என்னோடய ஹேர் வந்து சுருட்ட முடி, எனக்கு ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணிக்கணுன்றது ரொம்ப ஆசை. அதனால் வந்து நான் பார்லர் போயிட்டு ஸ்ட்ரெயிட்னிங் பண்ண ஆரம்பித்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி அது ரெகுலராக பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நான் ரெகுலராக பண்ணும்போது எனக்கு வந்து ஹேர் வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு எப்படி சொல்கிறதுனா, நான் வந்து ஒரு 1 year-ஆக ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்லர் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன்ன்றதுனால நான் வீட்லேயே வந்து ஸ்ட்ரெயிட்னிங் மிஷின் வாங்கி நான் ஹேர் வந்து நானே பண்ண ஆரம்பித்தேன். அது பண்ணும்போது ஒரு 3 months நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு என்னோடய ஹேரு. அதுக்கப்புறம் நான் என்னோட பார்லருக்கே போயிட்டு நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், என்னோடய ஹேர் ரொம்ப கொட்டுது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நிறைய வந்து ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க எனக்கு. ஆனாலும் அதில் பெருசாக எனக்கு ஒன்றும் ரிசல்ட் கிடைக்கல. நான் அந்த டைமில் வந்து வீடியோஸ் நிறைய பார்க்க ஆரம்பித்தேன். அந்த வீடியோஸில் வந்து உங்களோட வீடியோவும் வந்து வந்திருந்தது. நீங்கள் சொன்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் வந்து சும்மா வீட்டில் ட்ரை பண்ணேன். சரி ஓகே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு நான் ட்ரை பண்ணேன். அப்போ வந்துட்டு எனக்கு வந்து ஓரளவுக்கு ரிசல்ட் கிடச்சிச்சு. சரி நம்மளுக்கு வீட்டில் நம்ம சும்மா ட்ரை பண்ணும் போது இவ்வளோ ரிசல்ட் கிடைக்கும் போது நம்ம நேரில் மீட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால் உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அதனால நான் உங்களுக்கு கால் பண்ணியும் கேட்டேன். சரி ஓகே நீங்கள் வாங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நான் உங்ககிட்ட வந்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நல்ல ரிசல்ட். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி பெருசாக என்ன பண்ணிட்டேன்னா, அந்த ஸ்ட்ரெயிட்னிங் தான் நான் பண்ண பெரிய தப்பே வந்து இந்த ஸ்ட்ரெயிட்னிங் தான். இதுதான் ரொம்ப என்னை இந்த அளவு கொண்டு வந்து விட்டதுக்கு காரணம் என்னோடய ஸ்ட்ரெயிட்னிங். அது பண்ணதுனால தான் என்னோடய முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அது பண்ணாமையே இருந்திருக்கலாம். நான்
நான் அந்த அளவுக்கு வருத்தப்படுறேன் என்னோட ஹேர் போனதுக்காக. ஓகே மேடம், இங்கே வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக ஸ்ட்ரைட்னிங் பண்ண பார்லர் போயிட்டு கேட்டிருக்கீங்க ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மெடிசன் பொருள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அங்கே நீங்கள் போய் எடுத்ததுக்கும் வாங்கி யூஸ் பண்ணதுக்கும் இங்கே நம்ம டாக்டர் ஹெர்பல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அங்கே வந்து நான் போய் பார்லரில் கேட்கும் போது கொடுத்தாங்க, திரும்ப நான் அவங்க கிட்டே போயிட்டு எனக்கு கொட்டுறது நிற்கவே இல்லைன்னும் போது அவங்க சரியாக ரெஸ்பான்சிபிள் பண்ணலை. அது இல்லாமல் மற்ற இடத்துக்கும் போகும்போதும் வந்து எனக்கு ஹேர் கொட்டுது அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே இது போட்டால் உங்களுக்கு சரியாயிடும், நேரில் கூட கூப்பிட மாட்டாங்க, இது போட்டால் சரியாயிடும், இந்த ஷாம்பு போடுங்க, இந்த எண்ணெய் வைங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. நாங்களும் ட்ரை பண்ணுவோம், அவங்க கொரியர் அமைச்சிருவாங்க, நாங்கள் ஜிபே பண்ணிடுவோம், அவ்வளோதான். உங்களுக்கு எதனால கொட்டுது, ஏன் என்ன பிரச்சனை எதுவுமே தெரியாது, ஹேர் கொட்டுது அவ்வளோதான், இந்த எண்ணெயை போடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் சார் நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்கும்போது சார் எனக்கு முடி கொட்டுது, ஏதாவது ஹேர் ஆயில் கொடுங்க இல்லை மெடிசன் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரி கொடுக்க முடியாதுமா, நீங்கள் வந்து உங்களோட ஹேரை ஃபோட்டோ எடுத்து உங்கள் அமுச்சு விடுங்க எங்களுக்கு, நான் அதுக்கப்புறம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டை எடுக்கணும் அதை வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்க சார். சரி ஓகே, எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கேட்ட உடனே அமுச்சு விட்டுருவாங்க, பரவாயில்ல இந்த எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க, இந்த ஷாம்பை போட்டுக்கோங்கன்னு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க சார், அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் எனக்கு அனுப்புங்க, நான் வந்து உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னும் போது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது சார். நான் அது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னொன்று நான் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா, இப்போ மற்ற டாக்டர்கிட்ட நான் ஒரு டவுட்டு கேட்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அவங்கக்கிட்ட வந்து போயிட்டு அப்பாயின்மெண்ட் போடணும், அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அவங்கக்கிட்ட வந்து நேரில் பார்க்கறதுக்காகவே ஃபீஸ் கொடுக்கணும், ஃபீஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் அவங்கள பார்க்க முடியும். ஆனால் உங்ககிட்ட அந்த மாதிரி கிடையாது, ஒரு கால் பண்ணாலே போதும், என்னோட டவுட்டை வந்து ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் என்ன ஃபுட்டு சாப்பிடணும், எவ்வளோ தண்ணி குடிக்கணும், நான் எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக கைட் பண்ணுவீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அதை ஃபாலோ பண்ணும்போது வந்து எனக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து நிரந்தரமாகவே கொட்டாமல் ஆயிடுச்சு. மற்ற டாக்டர்கிட்ட வந்து 1 மந்த் எடுத்தால் திரும்ப கொட்ட ஆரம்பிச்சிடும். ஆனால் உங்ககிட்ட வந்து இப்படி தான் இந்த ஃபுட்டு தான் சாப்பிடணும், இவ்வளோ தான் தண்ணி குடிக்கணும், இவ்வளோ நேரம் தான் தூங்கணும், அது ரொம்ப வந்து நான் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது எனக்கு வந்து இது ரெகுலராக ஆகிடுச்சு. இந்த மெடிசன் வந்து ஓகே எனக்கு வந்து செட் ஆகிடுச்சு. அதனால வந்து எனக்கு ஹேர் ஃபால் வந்து சுத்தமாக கொட்டாமல் நல்லா இருக்குது. ஓகே மேடம், இப்போ நீங்கள் ஆல்ரெடி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்து நிறைய உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கு, நிறைய நீங்கள் சஃபர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு, ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் கொடுக்குற மெடிசன்ஸ் வந்து நல்லா இருக்குது, நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு உங்களை மாதிரி யூசர்ஸ் வந்து சொல்லும் போது தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த விஷயம். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இப்போ உங்களோட ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிருக்குல்ல, இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதை? சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து எனக்கு அவ்வளோதான் நினச்சேன், என் முடி போயிருச்சு, இதுக்கப்புறம் முடி இல்லை, அவ்வளோதான் நிரந்தரம், இவ்வளோதான் போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு நல்ல ரிசல்ட்டு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயம் என்னென்னா, என் முடி எனக்கு திரும்ப வந்தது தான் ரொம்ப சந்தோஷமான விஷயமே. நான் நினச்சே பார்க்கல என்னோட முடி எனக்கு திரும்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் சார். இதை எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு என்னோட சுருட்ட முடியே போதும், இதையே நீங்கள் எனக்கு திருப்பி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். திரும்ப என்னோட முடி எனக்கு வருமானு நினச்சேன், திரும்ப வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ திருப்பி ஸ்ட்ரைட்னிங் பண்றீங்களா? சான்ஸே இல்லை சார், ஸ்ட்ரைட்னிங் பக்கமே போக மாட்டேன். இதோட உங்க ட்ரீட்மெண்ட் தான், நீங்க சொல்ற மாதிரி தான் நான் என்னோட ஹேரை நான் பார்த்துப்பேன். நீங்க திருப்பி ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவீங்கன்னு சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் நான் உங்களை கேட்டேன். நான் ஆக்சுவலாக ஸ்ட்ரைட்னிங் வந்து விமன் எஸ்பெஷலி பண்ணவே கூடாது. ஏன்னா ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் அதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் கேன்சர் வரது கூட விமன்ஸ்க்கு வந்து ரொம்ப சான்சஸ் இருக்குது, ஒரு ஸ்டடியே சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஸ்கேல்பில் வந்து நம்ம டேரெக்டாக நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது அந்த ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஹேரில் மட்டும் தான் பண்ணுறோம், நான் ரூட்ஸில் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஸ்டில் அந்த ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூட்ஸை வந்து ஈஸியாக டேமேஜ் பண்ணும். அது டேமேஜ் ஒன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரீக்ரோத் ஆகிறதுக்கு மினிமம் 5 to 6 years கூட நமக்கு ஆகும். சம்டைம்ஸ் ரீக்ரோத்தே ஆகாமல் கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நான் எப்போவுமே ஸ்ட்ரைட்னிங் வந்து ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். நான் ஓகேங்களா, நேச்சுரலாக என்ன இருக்கோ, நமக்கு ஹேரில் என்ன கடவுள் கொடுத்துருக்காரோ நம்ம அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாவே போதும், நம்ம அழகாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். ஓகே மேடம், இவ்வளோ நேரம் உங்களோட வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளோட நேருக்கு வந்து ஷேர் பண்ணதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
நீங்கள் கண்டிப்பாக அவங்க கவனிச்சிருப்பீங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும், ஹேர் வந்து கேர்லி ஹேராக இருக்க தேவையில்லை, அவங்க ஸ்ட்ரைட்டிங்காக இருக்கணும் ஒரு சின்ன ஆசையில் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக ஹேரையும் ஸ்கேல்ப்பையும் டேமேஜ் பண்ணிட்டாங்க. டேமேஜ் பண்ணிட்டு அவங்க நிறைய ஃபெயிலியர்ஸை வந்து ஃபேஸ் பண்ணி அவங்க வந்து ரொம்ப இதை பற்றி வீட்டிலலாம் அவங்க திட்டு வாங்கியிருக்காங்க, அவங்க ஏன் இது மாதிரி பண்ண அப்படின்ட்டுலாம். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இது சரியே பண்ண முடியாதோ, இவ்வளோதானா நம்ம கண்டிஷன் போயிடுச்சோ அப்படின்ற ஒரு பயத்துக்கே அவங்க வந்துட்டாங்க. நம்மளோட ட்ரீட்மெண்ட் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத உங்களுக்கு அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது ஹேர் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது, லாங் டேர்ம் ஹேர் ஃபால் இருக்குது, இல்லை டேண்ட்ரஃப் இருக்குது, இச்சிங் இருக்குது, தலையை சொல்லுமே ஒயிட் ஃப்ளேக்ஸ் வருது, இல்லை புண்ணு மாதிரி இருக்குது, பசு மாதிரி இருக்குது, எந்த மெடிசின்ஸ் எடுத்து என்னோட ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகலை, நான் நிறையா ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணிட்டேன், ஈவன் நிறைய டாக்டர்ஸை கூட நான் பார்த்துட்டேன், எனக்கு எந்த சொல்யூஷனுமே எனக்கு கிடைக்கலன்றவங்க உங்கள் உச்சந்தலையை ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கேல்ப்பில் என்ன இன்ஃபெக்ஷன் இருக்குது, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எக்ஸாமின் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். யாருக்கு ரொம்ப லாங் டேர்ம் ஹேர் ஃபால் இருக்கோ அவங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு 1 மாதம் 2 மாதமாக தான் ஹேர் ஃபால் இருக்குன்றவங்க நம்ம யூடியூப் சேனலில் ஹேர் ரிலேட்டட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம், டிப்ஸ் கொடுத்துருக்கோம், ஹோம் ரெமடிஸ்லாம் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா என்ன வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். டாக்டர் ஹெர்பலோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.